மோல்டில் இருந்து இப்போ எல்லா சோப்பும் மோல்டிலேருந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போவே இந்த சோப் யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. குறைஞ்சபட்சம் இந்த சோப் வந்து ஒரு 25 நாளாவது இப்படியே காற்றோட்டமாக வைக்கணும். பார்த்திங்கன்னா காற்றோட்டம் படுற மாதிரி தான் இப்படி திருப்பி திருப்பி வைப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த சோப் இப்படியே தான் இருக்கும். நாளைக்கு மீண்டும் எடுத்து என்ன பண்ணுவோம், எல்லா பக்கம் சுற்றி வர காற்றோட்டம் படுற மாதிரி இந்த சோப்புக்களை என்ன பண்ணுவோம், இப்போ திருப்பி திருப்பி வச்சு ஒரு 30 நாள் கழித்து தான் இந்த சோப்பு வந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் நுரைக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு அந்த டவுட்டே வேண்டாங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு சோப்பு எடுத்து உங்களுக்கு அதை நான் எப்படி நல்லா நுரைக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்க, நான் ஊற்றுனதில் மிச்சமான ஒரு சின்ன ஒரு சோப்பு வந்து நான் எடுத்துட்டேன். இதை வந்து லைட்டாக, அதாவது நேற்று என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு நாள் தான் நான் சோப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி நுரைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். கொஞ்சமாக தொட்டுட்டேன். தெரியுதுங்களா? நான் என்ன பண்ணேன், மேலால் இப்படி கொஞ்சமாக லைட்டாக தொட்டு தான் உங்களுக்கு சோப்பு வந்து நுரைச்சி கட்டுறேன். பயங்கரமாக நுரைக்குங்க. நீங்கள் சோப்பே போட்டு தேய்க்க வேண்டாம். லைட்டாக அந்த சோப்பை தொட்டுட்டு நீங்கள் தண்ணியை தொட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நுரைக்கும். அதனால் எப்படி இருக்குமோ, எண்ணெய் வந்து நுரைக்குமாங்கிற முழுக்க முழுக்க தேங்காய் வந்து நுரைப்பு தன்மை இருக்குது. அழுக்கு போகிற தன்மை நம்ம தேங்காய் சோப்புக்கு இருக்குதுங்க. இது ஒரு அலசி வச்சுருவோம். தாராளமாக நம்ம வந்து சோப்பு பயன்படுத்தலாங்க. ஒரு 5 நாள் கழிச்சே கூட பயன்படுத்தலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்து பழகிட்டாங்க. இது கெமிக்கல் இருக்குது, கேஸ்டிக் சோடா போடுறதுனால ஏதாவது ஆயிருமாங்கிறாங்க. நம்ம தேங்காய் முழுக்க முழுக்க போடுறதுனால எந்த ஒரு பாதிப்புமே வராது. அதுக்காக தான், இருந்தாலும் நம்ம திருப்திக்காகத்தான் ஒரு 30 நாள் கழித்து இந்த சோப்பை என்ன பண்ணுறோம், பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரோம்.